தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தும் ஜானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமதானம் கலியுகதையும் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு புலியா சிங்கமா பெரியவா இருக்க பயமேது. புலியா சிங்கமா பெரியவா இருக்க பயமேது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்கும். புலியா சிங்கம் அது எது இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணாது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கூட இருந்துட்டாருன்னே போதும், அவர் அனுகிரகம் எப்பயுமே இருக்கும். இது 1919 பெரியவா மகாபெரியவா காசி யாத்திரை ஆரம்பித்து 21 வருஷம் நடத்தியிருக்கார். 1940 வரைக்கும் அது பெரிய யாத்திரை அது. அப்போது ஆனால் அதுக்கு முன்னாடியே 1909 வருஷமே யாராவது ஒருத்தர் கும்பகோணத்தில் இருந்தாப்பா மகாபெரிவா. கும்பகோணத்து மடத்துலேருந்து கிளம்பி காசி வரைக்கும் வாரணாசி வரைக்கும் போயிட்டு என்ன ரூட்டில் போகணும், எப்படி இருக்குது போகிற வழியெல்லாம், தங்குற இடம்லாம் எங்கெங்கெல்லாம் தங்கலாம், எங்கெங்கெல்லாம் தங்கி பூஜை பண்ணலாம், ஸ்நானம் பண்ணுறதுக்கான வசதியானது எது எங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் முதல்ல போகணும். ஃபஸ்ட்டு ஒரு பைலட் யாத்திரை மாதிரி போயிட்டு வந்துடணும். அது யாருக்கு யாராவது ஒருத்தர் போங்கன்னு சிஷியரை செலக்ட் பண்ணும்போது யாருமே ஒத்துக்கலை. யார் போவான்? ஏன்னா பெரியவா போட்ட கண்டிஷன் ஒரு 10 கண்டிஷன். இந்த கண்டிஷனை பார்த்தால கதி கலங்கிடும், யாரும் போக மாட்டா. அதாவது கண்டிஷன் நம்பர் 1 கும்பகோணத்துலேருந்து காசி வரைக்கும் நடந்தே தான் போகணும். ரெண்டாவது தான் சாப்பிட்ற ஐட்டத்தை தானே சமைச்சிக்கணும், சுயம்பாகம், வேறு எங்கேயும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. 3வது கண்டிஷன் காஃபி டீ சாப்பிடக்கூடாது. 4வது ஒரு வேஷ்டி ஒரு துண்டு தான் எக்ஸ்ட்ரா கையில் வச்சுருக்கணும் கட்டிக்கிறத விட. ஸோ அதனால் தினமும் தோச்சி அதே தான் ஒன்று கட்டிக்கணும், ஒன்று தான் ஸ்பேர். அப்புறம் 4 5வது கேஷ் எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாது, கையில் எடுத்துன்னு போகக்கூடாது. போகிற வழியில் பிக்ஷை எடுத்துட்டு மேனேஜ் பண்ணிக்கணும் சாப்பிட்றத. கையில் யார்கிட்டையும் ₹1 கடன் கூட வாங்கக்கூடாது. பிக்ஷை எடுத்துட்டு அங்கங்கே பெரிய இந்த மாதிரி மடத்துலேருந்து வரோன்னு சொன்னால் அதுக்கு என்ன கொடுக்குறாலோ அதை வச்சுட்டு காசி வரைக்கும் போகணுன்றதை சொல்லணும். அதுக்கு அவள் கொடுக்குற பிக்ஷையை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது 5 6வது யார்கிட்டையும் ₹1 கூட கேஷ் வாங்கிக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, அது வேறு. 7வது ஒரு ராத்திரியில் ஒரு இடத்துல தங்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பி அடுத்த இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிடணும், அதுக்கு மேலே தங்கக்கூடாது. அது 7வது கண்டிஷன். அப்புறம் 8வது மகாபிரியா பற்றி ரொம்ப அவருடைய இப்படியெல்லாம் இருந்திருக்கார், அப்படி இருக்காருன்னு அதை பற்றி பெருமையெல்லாம் சொல்லி அவளை கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணி அவகிட்ட பைசா வாங்குறது அந்த மாதிரி. அதனால் அதை சொல்லவே கூடாது. பெரியவாளோட பெருமையை சொன்னால அவள் ஏதாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா பைசா, அப்புறம் அதெல்லாம் கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கார். அதான் அப்புறம் 9வது கண்டிஷன் போஸ்ட் கார்டு, ஸ்டாம்ப்டு செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கார்டு, பென்சில் அது எடுத்துன்னு தான் போனோம். ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தென்படுற ஒரு போஸ்ட் பாக்ஸில் அது எழுதி அன்றைக்கி என்ன நடந்தது, என்ன போனார், என்ன பண்ணன்றத விஷயத்தை எழுதி போடணும். மடத்துக்கு பெரியவா அதை வாங்கி படிக்க சொல்லுவாள். அது கூட படிப்பா, யாராவது பெரியவா படிச்சுப்பா, கேட்டுப்பா. இதுதான் அதை ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு போஸ்ட் பாக்ஸை தேடி அலையக்கூடாது, போகிற வழியில் வர்றதில் போடணும், அவ்வளோதான். அப்புறம் 10வது இது வரைக்கும் 10வது கண்டிஷன் கும்பகோணம் திரும்புறதுக்குள்ளே ஹிந்தி சான்ஸ்கிரிட் ரெண்டும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் கற்றுன்னு தான் வரணும். 10 கண்டிஷன் 11வது கண்டிஷன் என்னதுன்னா, அங்கேயே 11 கண்டிஷன் சொல்ல முடியாது. காசி ரீச் ஆனவனே காசியில் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்தில் அங்கே பைசா கொடுப்பா, அரேஞ்ச் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டு அங்கே புக் பண்ணி கொடுப்பா. அதில் கிளம்பி திருப்பி காஞ்சிபுரம் சேர்ந்துடணும். அது 11வது கண்டிஷன் கிடையாது. 10 கண்டிஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து போனால் 11வது திரும்பி வந்துடலாம், அவ்வளோதான். அவள் புக் பண்ணி கொடுத்துருவா, அவ்வளோதான். இந்த இவ்வளவு கண்டிஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு யார் ஒத்துப்பா? யாரும் போகிற மாதிரி இல்லை. அப்போ அது ஒத்துண்டது அப்படின்னா ஸ்ரீ அனந்தகிருஷ்ண சர்மா அப்படிங்கிறவர். அவர் 25 வயசு, நல்ல வெல் பில்ட் பாடி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக
இது பண்ணுவார். ஹைட் அண்ட் வெயிட்டு கரெக்டாக இருக்கும். நல்ல சம்பிரதாயத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறவர். ஆனால் அந்த மாதிரி அப்பேற்பட்டவர் தானே போக முடியும். அதனால் அவர் தான் போயிட்டு இது வந்திருக்கார். அப்போ வந்தபோது அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்காராம், சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கார், மத்திய பிரதேஷில் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், 1909 எப்படி இருந்திருக்கும்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்படி கண்டிஷன் இன்றைக்கே எப்படி இருக்குது, அன்றைக்கி எப்படி இருக்கும். அப்போ போகும்போது காட்டு வழியாலாம் போக வேண்டியிருக்கும். முக்கியமாக மத்திய பிரதேஷில் அது வழியாக போயின்னு இருக்கும்போது பார்த்தா காடில் திடீர்னு வந்து ராத்திரி டைம் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப என்ன தான் பிளான் பண்ணாலும் அது முடியாது. ராத்திரி டைம் ஆகிடுச்சுன்னா எங்கே தங்குறது, ஏதோ இன்னும் ரொம்ப தூரம் போனால் தான் வேறு இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால் வேறு வழி இல்லாமல் தூக்கம் வந்துடும். அந்த டைம் வந்ததுனால வேறு வழியில் அங்கே தான் தங்கி ஆகணும். அப்படி காடு வந்துடுத்துன்னா அது மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை என்ன இருக்குன்னா அவர் அனந்தகிருஷ்ண சர்மா அந்த காட்டிலேயே இந்த பாதையில் ஓரமாக இருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் பைப் இருந்திருக்கு. நிறைய வரிசையாக போட்டு வச்சுருக்க போல இருக்குது. அது ஏதாவது அந்த வாட்டர் பைப்பு இதுக்காக அந்த பக்கத்தில் எடுத்துன்னு போகிறதுக்கு அங்கே போட்டு வச்சுருப்பாளாக இருக்கும். அது உள்ளே ஏறி படுத்துட்டாராம் ராத்திரி. அது உள்ளுக்குள்ளே போய் அவர் அந்த எடுத்துன்னு போன அந்த இதெல்லாம் துணி அந்த இதெல்லாம் மூட்டை வச்சுருப்பார். அதை தலைக்கு வச்சுட்டு படுத்துன்னு இருக்கார். அவ்வளோதான். அப்போது ராத்திரி அங்கே என்ன இதுவாக போட்டிருக்கோம், நைட் லேம்பு எல்லாம் இருக்கா, ஒன்றும் கிடையாது. காடு வேறு. அதனால் காலத்தால் வெடிக்காலத்தாலலாம் ஒரு 3 மணி 4 மணிக்கு அந்த வெளிச்சத்தில் அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் சிங்கம், புலி, சிறுத்தை அதெல்லாம் நடமாடின்னு இருக்கு, கரடிகள்லாம் அந்த மாதிரி போயின்னு இருக்கான். அதுங்கெல்லாம் எப்படி ஒரு மனுஷ வாசனையை ஈஸியாக கண்டுபிடிச்சி அடித்து சாப்பிட்ரும். அப்படி இருக்கும்போது அனந்தகிருஷ்ண சர்மா ஈஸியாக மாட்டின்னு இருப்பார். அதுங்க கிட்ட மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சார் அப்படின்னு யாரோ கேட்டபோது அவர் அதை எழுதியிருந்தாராம். பெரியவா இருக்கச்சே என்ன பயம், புலியாது சிங்கமாவது, பெரியவா இருக்கச்சே பயம் எதுக்கு, பயம் எது அப்படின்னாராம். யாம் இருக்க பயம் ஏன்னு முருகர் பக்தாளா இருக்க சொல்கிறது. பக்தாளுக்கு பெரிய முருகர் சொல்கிற மாதிரி பெரியவா தானே சுவாமிநாதன். அதனால் அவர் பயம் இல்லாமல் கடைசி வரைக்கும் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் பெரியவாளுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கார். அது இல்லாமல் சொன்னதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கார். இப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அனந்தகிருஷ்ண சர்மாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருந்திருக்கு அப்படின்னு. அதனால் இது பெரிய இது இல்லையா, எவ்வளோ நம்ம எபிசோட் பார்க்கணும் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு இது போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் புலி, சிறுத்தை இதெல்லாம் மாட்டிக்காமல் வந்திருக்காரு. அது என்ன பெரியவருடைய அனுகிரகம் இருந்தால் தானே. ஜெய் ஜெய்சங்கர், மகாபரி பாதமேஸ்வரன், மகாபரி பாதமேஸ்வரன்.